வணக்கம் டிஎன்ஓயு தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி டேர்ம் அண்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம்ஸ் படிக்கிறவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நாளைக்கும் நாளை மறுநாளும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஆன்லைன் மோடில் தான் அந்த எக்ஸாம் அப்படின்றது இருக்க போகுது. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் மார்னிங்லேருந்து அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருந்தாலுமே நமக்கு டோட்டல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கல. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சதுக்கப்புறம் ஈவினிங் மேலே வீடியோ போஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது இப்போ டச் பண்ணால் ஒர்க் ஆகுது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ரீட் பண்ணுறேன் கேளுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock வரையும் பார்த்தீங்கன்னா 3 hours டைம் டியூரேஷனில் ஆன்லைன் மோடில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கான அட்டன் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஎன்ஓயு அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் தான், அதுவுமே கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா 9:55 AM பிஃபோராகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி எக்ஸாம் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா பார்ட் ஏ பார்ட் பி 2 விதமாக இருக்கும். பார்ட் ஏ 20 MCQ கொஸ்டின், அதாவது ஈச் மார்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே 2 marks அப்படிங்கும்போது 40 marks. பார்ட் பி பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின், அவுட் ஆஃப் 8 கொஸ்டினில் 5 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6 mark அப்படின்னு சொல்லும்போது மொத்தம் 30 mark. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட டோட்டல் மார்க் 70 marks. ப்ளஸ் 30 mark பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதின அசைன்மெண்ட் அண்ட் கவுன்சிலிங் அட்டண்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கானது தான் 30 marks டோட்டலாக. அப்போ 70 + 30 100 marks. இப்படி 10 o'clockலேருந்து 1 o'clock வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 180 minutes சொல்லும் போது கரெக்டாக 3 hours எக்ஸாம் டைம் டியூரேஷனில் எக்ஸாம் நடக்க போகுது ஆன்லைன் மோடில். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ஃபைனலாக உங்களுக்கு சப்மிட் ஒரு கிளிக் பட்டன் இருக்கும். அதுக்கு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் எண்ட் பண்ணதான் மீனிங், ஓகேங்களா? ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அப்படின்றது எழுதுவாங்க. A4 ஷீட்டில் தான் அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க. அதே ஆன்லைன் மோடு தான், ஆனால் A4 ஷீட்டில் எக்ஸாம் எழுதுவாங்க டிஸ்கிரிப்டிவ் டைப்பில், ஓகேங்களா? ஸோ அவங்க எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த அதை அப்படியே பேப்பரை அவங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாக ஸ்கேன் பண்ணி அந்த பேப்பரை சம் பேஜில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் ஆன்லைன் மோடில் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்க்டாப் போடுறது, பிசி, இந்த மாதிரி லேப்டாப் இதுவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கனெக்டிவிட்டி நெட்வொர்க் கனெக்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் கரண்ட் போகாத மாதிரி எலக்ட்ரிசிட்டி பவர்லாம் இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அதே இது கேண்டிடேட் இல்லை மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஈஸியாக வெப்சைட்டை அக்சஸ் பண்ணுற மாதிரி, நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் எழுதுகிற மாதிரி கனெக்டிவிட்டிலாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம்.